அது வந்து பெட்ரோலியத்தில் கழிவு அவங்க தேவையில்லைன்னு நிராகரிக்க அதை நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டர் 20 ரூபா. அந்த 20 ரூபா ஒயிட் ஆயில் கலந்து உங்கள் வீட்டில் எல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஊர் பூரா அதான் ஓடிக்கிட்டு அந்த நல்லெண்ணெய். இப்போ நல்லெண்ணெயிலே ஒரு மோசடி நடக்குது. கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். கலப்படம் கண்டிப்பாக நடக்குது. ஒவ்வொரு விழிப்புணர்வு தயவு செஞ்சு இதை நீங்கள் எனக்கு யூடியூப்ல எனக்கு போட்டு விடுங்க. இது எல்லாத்தையும் போடும். ஏன்னா இது நேரிட்டு இதை கண்டுபிடிச்சு எண்ணெய் வியாபாரிகள் வந்து மோசடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஊர்ல. அதில் கேனு பைக்கு எல்லாத்துலேயும் வந்து ஊட்டிட்டு போகிறாங்க. அதான் நான் அப்போதான் உணர்ந்தேன் நம்ம எப்படி வந்து ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறது. அதனால இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை எல்லாருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து ஒரு சேவையையோ பொருளையோ வாங்கினா தான் அவர் நுகர்வோர் பார்க்குறாரு. ஒரு தீர்ப்பு பார்த்தேன் வழக்கத்துக்கு, ஒரு அரசு அலுவலர் டிஏ டிராவலிங் அந்த பில் சம்பந்தமாக ஒரு கேஸ் போட்டுருந்தாங்க. எடுத்தெடுப்பே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டால் அது அரசு ஊழியர் ஏதாவது பணம் கொடுத்து சேவையை வாங்கலை. அவர் அரசாங்கத்துக்கு ஊழியம் செய்கிறாரு, அதுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குறாரு. அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு, அதுக்கு ஒரு டிராவலிங் அலவன்ஸ் அவர் தான் கிளைம் பண்றாரு. இங்க வந்து அவர் பணம் கொடுத்து சேவையை வாங்கணும். ஏன்னா இது ஒரு படிச்சேன் ஒரு செய்தித்தாள். ஏன்னா அதனால அரசு ஊழியர் செய்கிற சேவை அதில் வராது. வழக்கறிஞர்கள் மேல நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க சேவை குறைபாடு. ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு தீர்ப்பில் சொல்லிடுச்சு. அது இந்த அவர் மேல வழக்கறிஞர்கள் மேல இந்த மாதிரி நீதிமன்ற வழக்கு போடப்பட்டது. இன்னொரு விஷயம், மருத்துவ சம்பந்தமான வழக்கு. அது என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் இப்போ இருக்கிற டாக்டர் கடவுளை நம்ம கடவுள்கிட்ட போகிறதுக்கும் டாக்டர்கிட்ட போகிறது ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா அது கடவுள்கிட்ட டாக்டர்கிட்ட போனால் அவரே கடவுள்கிட்ட நேரம் கொண்டு அப்பா இல்லைம்மா நிறைய பார்க்குறோம்மா. அது வந்து எல்லாம் இந்த திருப்பி வாசிக்க எனக்கு பயமா இருக்கு ஒவ்வொரு திருப்பி. அதனால கடவுள்கிட்டே டாக்டர்கிட்ட போகவே கூடாது. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நல்ல ஆண்டாக்டரை வேண்டிக்காங்க. நல்ல வியாதி அவங்க மருத்துவ சம்பந்தமா வந்து ஒரு வழக்கில் என்ன பண்றாங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் ஒரு நிபுணர் குழுக்கிட்ட அனுப்புறாங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த வலது கையை வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அது ஏதோ தவறு நடந்து அவர் ஒரு எக்ஸ்பர்ட் ஹோம் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் மேல வழக்கு போட்டு அவர் என்கிட்ட வந்து அந்த போட்டோவெல்லாம் காட்டினாரு. ஆப்ரேஷன் பண்ற போது எடுத்த செல்போன் வீடியோ என்கிட்ட காட்டினாரு. அது அவங்க எப்படி எடுத்துட்டாங்க காட்டினார். என்ன அது ஒரு எக்ஸ்பர்ட் பேனல், ஒரு நிபுணர் குழு, மாவட்ட நிபுணர் குழு அனுப்புறாங்க. அந்த நிபுணர் குழுவில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த யார் மேல இந்த டாக்டர் மேல குற்றம் சாட்டியிருக்காரோ அந்த டாக்டருடைய நண்பர்கள் பூரா அந்த குழுவில் இருக்காங்க. எடுத்தெடுப்பே பார்த்தது இவரை நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு, இவர் மேலே கேஸ் உடனே அவருக்கு சாதாரண எழுதாரு. இந்த மருத்துவ சம்பந்தமான நிபுணருக்கு ஏன்னா கிராமங்கள்ல தான் போய் நம்ம சொல்ல முடியாது. மருத்துவர்கள்னால நீங்க உங்க சேவை குறைபாடுங்கிறீங்கன்னா அவங்க என்னென்ன டாக்டர் கடவுளாவே நினைக்கிறோம், என்ன காப்பாத்திக்காங்க ஐயா நீங்க தெய்வம் பாங்க, அந்த மனோபாவம் இருக்கு. இருந்தாலும் இந்த விழிப்புணர்ச்சி குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்கெல்லாம் கூட நம்ம போக வேண்டாம். நுகர்வோர் பொருள் நம்ம வாங்குற இந்த உபயோக மளிகை சாமான்கள் அது பெண்களுக்காகத்தான் அதுக்காக சொல்லப்படுகிறது. அந்த விஷயங்களில் விழிப்புணர்வு தொடங்கினால் இது நல்லபடியாக இந்த தேசம் அளவுக்கும் இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து செல்லும். அது ஒரு சுதந்திர தீ போல இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு பரவட்டும் என்று கூறிக்கொண்டு சிறிய உரையை என்னோடு நிறைவு செய்து அனைவருக்கும் நன்றி.